நம்ம பைக்கில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் மோட்டோ சிட்டு. நான் தான் மோட்டோ சிட்டு. சேனலில் பைக் ரிலேட்டட், ட்ராவல் ரிலேட்டட், நேச்சுரல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுவோம். உங்களுக்கு எப்போயாச்சும் பிடிக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்னென்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா திருச்சி போயிட்டுருக்கோங்க. மதுரையிலேருந்து திருச்சி போகிறோம். திருச்சி போகிற வழியில் அந்த டிஸ்டன்ஸ் கவரிங்கில் அங்கே இருக்க ஒரு சில என்னோடய மைண்டுக்கு, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்க்கு பிடிச்ச பிளேசஸ் மட்டும் வீடியோஸ் இந்த மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கேன். ரோட்ஸும் நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல சூப்பராக இருந்துச்சு. வாங்க பார்ப்போம். அப்படி உள்ளத்தில் ஃபஸ்ட்டு டோல் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம டோல் ஃப்ரீ. நம்மளுக்கு எப்போயுமே டோலில் அமௌண்ட்டே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம போகிறது 2 வீலரில், அதனால சிரிப்பே உங்களுக்கு வந்திருக்காது, கண்டிப்பாக தெரியும். சும்மா பேசுவோம். வண்டி ஓட்டுறது ஒரு சுகன்ற மாதிரி பின்னாடி உட்காந்து போகிறதும் நல்லா தான் இருக்குங்க. நம்மளால் ஒரு 360 டிகிரி எல்லாத்தையும் பார்க்க முடியுது. என்ன தலைக்கு பின்னாடி இருக்கிறத தவிர வேணும்னா திரும்பி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர். ஏன்னா ஒரு ஏர்பாட்ஸ் மட்டும் இருந்துச்சு, நம்ம பாட்டுக்கு காதில் ஒரு ஏர்பாட்ஸை போட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல மைல்டான சாங்கை நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டு நம்ம பாட்டுக்கு மைல்டாக போகலாம். ஒரு நார்மல் க்ரூஸான ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். க்ளவுட்ஸ்லாம் பார்க்க அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குங்க. ரோடை பார்த்துட்டு க்ளவுட்ஸை பார்க்கும் போது ஒரு இன்ஃபினிட்டியாக ஒரு நல்லா இருக்குது அது, அந்த ஒரு வியூ. அப்படியே இடையில கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு கலர் குடிச்சிட்டு போவோம். நம்ம பாட்டினோம் அப்படியே கலர் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். காற்று சூப்பராக அடிக்குதுங்க. ஒரு மாதிரி ஹைவேன்றனால ஒரு மாதிரி இடம் ஸ்பேஸ் நிறையா இருக்கனால காற்று அப்படி அடிக்குதான்னு தெரியல. தாரப்பாயெல்லாம் பறக்குது, தட்டுக்கிட்டெல்லாம் பாருங்க எப்படி ஆடுதுன்ட்டு. நல்லா இருந்துச்சு காற்று. நம்ம பையன் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, வெயிட்டிங் ஃபார் யூ பாய்ஸ் அப்படின்ட்டு. அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு சடார்னு திருச்சியை நோக்கி பறந்துருவோம். மக்களே, சவாரி ஆரம்பித்தாச்சு. திருச்சி அப்படியே நேராக போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஹைவேலே அப்படியே மலைகள்லாம் நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. இன்னும் இங்கேருந்து இது நிறையா இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே தோப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா தென்னை மர தோப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் என்னென்னா மாங்காய் மரம் தோப்பு. இந்த மாதிரி அதிகபட்சமான தோப்புகள் தாங்க இருக்குது. இன்னும் நம்ம திருச்சிக்கு வெறும் 82 கிலோமீட்டர் தாங்க. சும்மா அப்படியே போய்கிட்டே வேகமாக ரீச் பண்ணிடுவோம் சடாருன்னு. இந்த வியூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த க்ளவுடு அந்த ஹில்ஸ் மேலே அப்படியே பட்டு ஒரு மாதிரி நிழலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் அதை 2 வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் நைட் டைம் பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்லாம் போட்டுருக்க ரொம்ப பிடிக்கும். நம்ம நைட் டைம் இந்த மாதிரி ரோட்லாம் க்ராஸ் பண்ணும்போது அப்படியே அழகாக இருக்குங்க, வரிசையாக லைட். இது நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புங்க. பஸ்ஸில் கூட இவ்வளோ ஸ்டாப் விட மாட்டாங்க. எப்படி நம்ம கிளம்பி வச்சுங்க. இந்த மலை நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது என்ன மலை எதுன்னு தெரில. அந்த திருச்சி போகிற பாதையில் அப்படியே ரைட் சைடு இருந்துச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் மலை பக்கத்தில் இருக்க என்னன்னு தெரியல. இந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஹைவேஸில் கூலிங்குன்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் கொஞ்சம் வெயிலில் விண்டு வந்தனால எதுவும் தெரில. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. போகிற வழியில் இந்த மலை கோயிலை பார்த்தோம். நல்லா ஃபேமஸான மலை கோயில் போங்க. உங்களுக்கு இந்த இதை டைம்ஸ்க்கு இந்த கோயில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன இந்த கோயில். கொடூரமான செகண்ட் டோல் நம்மளை வரவேற்குது. அது ஆர்ச் டிசைனை போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே செகண்ட் டோலில் ரீச் பண்ணிட்டோம். ஒரு வழியாக சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோன்னா கொஞ்சம் நேரத்தில். வாங்க
கொஞ்சம் வயிறும் டமால் டுமில்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேராக ஹோட்டல் உள்ளான்னு ஒரு பிளான் ஆகிடுச்சுங்க. என்னன்னு தெரியலங்க, கார்ஸ்னாலே ஒரு மாதிரி விண்டேஜ் கார்ஸ் தான் பிடிச்சிருக்கு. போகிறவள்ள இது அப்படியே பார்த்தேன், ஒரு மாதிரி சோலோவாக கிங்கு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன தெரியல, இந்த கார் ரொம்ப ஒரு மாதிரி லைக்கபிள் ஆகிடுச்சு. இந்த காரில் முன்னாடி நின்ற கார். போகிறவள்ள ஹக்கீம் பிரியாணின்ற ஒரு மந்தி ஹோட்டல் இருந்துச்சு. நல்லா ஃபேமஸான ஹோட்டல் தான், ஃபுட்டு சூப்பராக இருக்கும்னாங்க. அதான் அல்ஃபா மந்தின்ற ஆஃப் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சாங்வாய் சிக்கன் வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். அப்புறம் கேஎம்எஸ் ஸ்பெஷல் ஹக்கீம் சிக்கன் வாங்கியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா அதான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹோட்டலோட உள்ள தீமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சர்வர்ஸ்மே எல்லாருமே நல்லா கைண்டாக சூப்பராக பிஹேவ் பண்ணாங்க. ஃபைனல் டச், ஃபைனலாக லெமன் ஜூஸ் வாங்கியிருந்தோம், ஆளுக்கு ஒன்று, ஸ்வீட் அண்ட் சால்ட்டு எல்லாம் ஓகே. இதுதான் கொஞ்சம் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. தான் மிக்சே குடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தபுளான ப்ளேஸ், ஒர்த்தபுளான ஹோட்டலுங்க கண்டிப்பாக. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஃப் மந்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் மந்தி மட்டும், சிக்கன் இல்லாமல் மந்தி மட்டும் அன்லிமிட்டடாக தராங்க. சூப்பரில் ஃபைனல் நம்ம பில்லு வந்துருச்சுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 940 வந்துருந்துச்சு. இது எதுக்காக காமிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான். அந்த பாக்ஸாக இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக மந்திங்க. நல்லா கீழே நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், தாபா மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா தீம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஆம்பியன்ஸும் உள்ள நல்லா இருந்துச்சு. ட்ரைட் ஹக்கீம் பிரியாணி, கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி. அவங்க முடிஞ்சு நம்ம பையனை அப்படியே தட்டி எழுப்பிட்டு கூப்பிட்டு போக வேண்டியதான். போகிற வழியிலேயே நம்ம கொஞ்சம் ஹைவேஸில் போகும்போது பார்த்து போங்க. இடையில திடீர்னு ஒரு பாட்டிமா வந்துட்டு அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் அவங்க பாட்டுக்கு நடுவுலேயே நின்றுட்டுருங்க. போங்கன்னு சொல்லியும் போகாமல் அதுக்கப்புறம் தான் போனாங்க. நாங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த லெஃப்ட்டில் ஒரு கம்மா பார்த்தோம், நல்லா செம்ம ஒய்டான கம்மாவாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டாச்சு மட்டும் ரொம்ப பெரிய ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. சரி அது என்னான்ட்டு கிட்டே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிட்டே போய் பார்த்தோங்க. கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து ஒரு ஆஞ்சநேயரோட சிலன்ட்டு. அப்படியே அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க திருச்சியை நோக்கி. திருச்சி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, திருச்சி தான் வந்து 2023 ஸ்வச்ன்ற ஒரு இதில் வந்து ரிசர்ச்சில் திருச்சின்ற இதுதான் வந்து தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ வரைக்கும் அக்கார்டிங்கில் திருச்சி தான் தூய்மை மாநகரமாக இருக்குது. அதான் போட்டிருக்காங்க, தூய்மை மாநகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ட்டு. ஸ்வச் சர்வே அது என்ன மீன்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிளபிள் இந்த பேஸ்ட். சூப்பரில் உண்மையிலே க்ளீனாக தான் இருக்குது போல். கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப கொஞ்சம் இல்லை, நல்லாவே க்ளீனாக தான் இருக்குது இந்த ஊர். அவ்வளோ திருச்சி ரீச் பண்ணிட்டோம். நம்ம திருச்சி என்ன வேலையாக வந்தோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்ற வேலைக்காக வந்திருந்தோம். ஆர்டர் விஷயமா ஷூட்டை முடிச்சுட்டு நைட்டு அப்படியே டீ சாப்பிட்லான்னு போயிருந்தோம். பார்த்தா சரியான டிரைவருங்க, உண்மையிலே நியாயா டிரைவருன்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய வண்டியை வரலாச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மதுரை நோக்கி.